டிசைனில் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சுட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் லிட்ரலி என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இது ஆக்சுவலி தேவையில்லை, சும்மா தான் வச்சுருக்காங்க. இதை கிளிக் பண்ணோன்னே, ஆனால் இருந்தாலும் தப்பில்லை, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் ராகுல்னு டைப் பண்ணியிருந்தேன்னா ஹலோ ராகுல்னு பிரிண்ட் ஆகும். இவ்வளோ தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டு டூ திஸ் நம்ம இங்கே இருக்கிற கோடெலாம் அழிச்சிட்டு இருக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இது இருந்தாலும் அது டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் ஒரு பேரை டைப் பண்ணணும்னு வச்சுக்குவோம், இன்னொரு பட்டனை கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். நம்ம இது கீழே ஒரு பட்டன் வச்சுக்கலாம், ஹலோ சொல்லுன்னு சொல்லிடலாமா பட்டன்கிட்ட. பட்டன் எக்ஸ் நேம் ஈக்குவல் டு ஹலோ சொல்லு, கிளிக் ஈக்குவல் டு நியூ ஈவெண்ட் ஹேண்ட்லர்னால் என்ன, ஹலோ சொல்லு அண்டர்ஸ்கோர் கிளிக். அதுக்கப்புறம் கண்டென்ட் ஈக்குவல் டு ஹலோ சொல்லு. ஓகேவா? கண்டென்ட் எதுக்குன்னு தெரியல, அதுதான் டிஸ்பிளே ஆகும், பட்டனுக்குள்ளே அதுதான் எழுத்தாக வரும். இப்போ இதை கொடுத்துட்டோம்னா இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் அழகாக க்ரியேட் ஆகிருக்கும். ஆச்சா? கீழே இருக்குமா? இப்போ இந்த ஹலோ சொல்லுங்கிறது என்ன பண்ணணும், அதை கிளிக் பண்ணோன்னே ஹலோன்னு வந்து பேர் வரணும். கரெக்டாக? ஸோ டெக்னிக்கலி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிஎல் பண்ண போகிறோம். சிஎல்குள்ளே ஃபஸ்ட் என்ன இருக்கணும், அந்த t1.text அப்படியே வரணும். கரெக்டாக? ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வரணும், ஒரு ஹலோ வரணும். எஸ் ஐநோ அதில் இருக்கிற மாதிரியே நான் பண்ணல, நான் வேறு மாதிரி பண்ணுறேன்ட்டு. ஆனால் உங்களுக்கு விஷயம் புரியுதில்ல, இப்படின்னு போட்டோன்னா ஹலோன்னு வந்துட்டு t1.textல இருக்கிறது அப்படியே வரும். அப்போ என்ன ஆகும், ஹலோ ராகுல்னு வந்துடுமா, நான் ராகுல்னு கொடுத்தேன், புரிஞ்சுதா? இந்த இடத்துல ஹலோ அப்படியே இருக்குது, இங்கே t1.text ராகுல்னு கொடுத்து வந்துடும், ப்ளஸ் இது ரெண்டையும் ஒன்று சேர்த்தோம், அப்போ ஹலோ ராகுல்னு வந்துடும்ல. தட் இஸ் ஆல். வந்துடுச்சா ஹலோ ராகுல்? இவ்வளோ தான்.